ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பிடிச்சாங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி மூவி ரிவ்யூ பார்த்துடலாம். இன்றைக்கி எந்த படத்து ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, அதர்வா நடிப்பில் நிமிஷா அவங்களோட ஆக்டிங்கில் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷனில் வந்திருக்க படம் தான் இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் டிஎன்ஏ. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ரொம்பவே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்படி ஒரு த்ரில்லர் படத்தை வந்து இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்குள்ளே இருந்துச்சு பர்சனலாகவே. ஸோ அந்தளவுக்கு படத்தை ரொம்பவே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாப்புல டேரக்டர் நெல்சன் வெங்கடேசன். இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, இவர் அதர்வாங்கிற வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கிறவர். 2 வருஷமாக அவருக்குன்னு வேலை எதுவுமே கிடையாது. இவரும் அந்த லவ் ஃபெயிலியர் சுற்றிட்டு இருக்கும் போது தண்ணி அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல, வேலைக்கும் போகாமல். வீட்டில் ஒவ்வொரு விஷயம் இது மாதிரி இவரை கரிச்சு கொட்டுறதா இருக்கட்டும், திட்டுறதா இருக்கட்டும், நீலாம் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவரோட நிலைமை அப்படி இருக்குது. ஒரு கட்டத்தில் இவர் அதெல்லாம் மறந்து கல்யாணம் பண்ணுற அந்த ஏஜுக்கு அவர் வந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த இதில் நம்ம இருக்க முடியாது, நம்ம டோட்டலாக வேறு ஆள் மாறணும் அப்படின்னு சொல்லி இவரும் கல்யாணம் பண்ணுற ஒத்துக்கிறாப்புல. கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு குழந்த பிறக்குது. அந்த குழந்த பிறக்க முன்னாடி 10 நிமிஷத்தில் சில விஷயங்கள் நடக்குது. அது என்னென்னா, இவங்களோட குழந்தை மிஸ் ஆகிடுது. எதனால், எப்படி, என்னாச்சு? ஆனால் இவங்ககிட்ட இருக்க குழந்தை வந்து வேறவங்களோட குழந்தை. இவங்களோட குழந்தை மிஸ் ஆகிடுச்சு. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் மூலம் அந்த பரபரப்பாக இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோவும் யோசிப்பாப்புல. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம அதை தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ களத்தில் இறங்குறாப்புல. அப்படி சில விஷயங்கள் என்ன நடந்துச்சு, இவர் கடைசியில் எப்படி குழந்தைய காப்பாற்றினாப்புல, இவங்க லைஃப்பில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த டிஎன்ஏ. படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. ஒவ்வொரு பிஜிஎம்மும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 2வது ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதர்வாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அவரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாகவே இருக்கும். அவர் நடிக்கிற விஷயங்கள், அவர் பேசுகிற விஷயங்கள், அவர் பரபரப்பான விஷயத்தில் கூட அவர் வந்து அந்த ஆக்டிங்காக இல்லாமல் ரொம்ப ஒரிஜினல் ரியாலிட்டிக்காக பண்ணியிருப்பாப்புல. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்க நிமிஷா அவங்களோட ஆக்டிங்கும் நல்லாவே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். அடுத்தது என்ன நடக்க போகுது ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நெல்சன் வெங்கடேசன் ஃபிலிமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் கூத்து, மாஸ்டர், அப்புறம் ஃபரானா, இப்போது டிஎன்ஏ, இவரோட ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் எப்போவுமே அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் அந்த எவ்வளோ நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல. ஸ்க்ரீன் பிளே முதற்கொண்டு சஸ்பென்ஸு, ட்விஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் சொல்லி ஸ்பாயர் பண்ண விரும்பலை. ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா அதர்வா தேடி போகிற அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். அதை வந்து நம்ம லைஃப்பில் ரியாலிட்டியில் நடக்கும்போது நம்ம ஒரு விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல, அதை மாதிரி அதர்வா அந்த படத்தில் நிறையவே பண்ணியிருக்காப்புல. டிஎன்ஏ இந்த படத்துலேயே இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. காரணம் கதைக்கு இந்த டைட்டில் வந்து ரொம்பவே ஆப்டாக ஷூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் எல்லாருமே அவங்க நடிச்சிருக்க கேஸ்ட் அண்ட் க்ரூ ரொம்பவே நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஃபுல்லாகவே ஒரு லேக் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் பிளே. சஸ்பென்ஷன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இது மாதிரி இந்த படத்தில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க போது ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டராரிஷும் சரி, ஃபேமிலியாரிஷும் சரி, போய் நீங்கள் தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். மஸ்ட் வாட்ச். அதனால் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அதர்வாவோட கரியரில் பெஸ்ட்டு மூவியாக இந்த படம் டிஎன்ஏ இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். இவ்வளோ தான் இந்த படத்தோட ரிவ்யூ.
நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் இந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னா அதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னையோட வீடியோ இவ்வளோ தான். உங்களோட அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அதே மாதிரி குபேராவோட ரிவ்யூ வந்து நைட்டு வந்துடும். நான் இப்போ தான் இந்த படமே நான் பார்த்துட்டு வந்தேன். டிஎன்ஏ படத்தை தான் பார்த்துட்டு இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ குபேரா வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீடியோ வந்துடும். ஸோ தேங்க்யூ. குபேரா வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.